வணக்கம். இன்னைக்கு நம்ம டீ கடை கிச்சனில் வந்து காளான் பிரியாணி தான் பார்க்க போகிறோம். காளான் பிரியாணியில் வந்து நிறையா நீங்கள் வீட்டில் செஞ்சுருக்கலாம், இல்லைன்னா வெளியில் சாப்பிட்ருக்கலாம். ஆனால் நம்ம வீட்டில் நம்ம டீ கடை கிச்சன் சைடில் எப்படி போடுறது, இதில் வந்து ரெண்டு முக்கியமான ஒரு சீக்ரெட் இருக்குது. அந்த சீக்ரெட்டை நான் நம்ம பிரியாணி பண்ணும்போது அது என்ன அப்படின்றத ரெண்டை நாங்கள் அந்த இடத்துல கரெக்டாக சொன்னால் தான் உங்களுக்கு அது மனசில் நிற்கும். அதுக்காக அந்த இடத்துல சொல்கிறேன். இந்த மாதிரி ஒரு பிரியாணியை வந்து ஒரே ஒரு பொடி தான், அந்த ஒரு பொடியை வச்சு நீங்கள் பிரியாணியை எப்படி சுவையாக மனமாக ருசியாக போட்டு முடிக்கலாம் அப்படின்றத இன்னைக்கு நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம். என்னென்ன மாதிரியெல்லாம் ப்ராசஸ் இருக்குது அப்படின்றத நீங்கள் ஒன்றா பார்த்துக்கிட்டே வந்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா சட்டுன்னு புரியும். வீட்லேயும் எளிமையாக எப்பையும் என்றைக்கும் போடுற மாதிரி நம்ம டீ கடை கிச்சனில் இன்னைக்கு ஒரு காளான் பிரியாணி போட போகிறோம். வாங்க நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். இப்போ இன்னைக்கு நம்ம வந்து காளான் பிரியாணி வந்து 1 கிலோ சீரக சம்பா அரிசியில் தான் நம்ம போட போகிறோம். அந்த 1 கிலோ சீரக சம்பா அரிசிக்கு நான் 4 பாக்கெட், ஒரு பாக்கெட்டு 200 கிராம் 4 பாக்கெட் எடுத்திருக்கேன். ஏன்னா நம்ம காளான் மட்டும்தான் போட்டு பண்ண போகிறோம். அதனால் அது கொஞ்சம் நல்லா சாப்பிடும்போது வைக்கும்போது நல்லா அந்த காளான் பீஸ் வந்து நமக்கு சாப்பிடும்போது வரணும் அப்படின்னா கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக போட்டால் தான் நமக்கு வரும். ரொம்ப கம்மியாக போட்டோம்னா ரைஸ் மட்டும்தான் இருக்கும், அப்புறம் காளான் இருக்காது. இப்போ வந்து இதை நம்ம பிச்சு கழுவக்கூடாது, முழுசாவேவும் நம்ம தண்ணியில் போட்டு அலசி கழுவி எடுத்துக்கிடலாம். நாளையுமே உள்ள சேர்த்துறேன் தண்ணியில். இந்த காளான் எல்லாத்தையுமே முழுசாவே கழுவிக்கலாம். அது வந்து ஏற்கனவே கொஞ்சம் தூசியமாக இருக்கும், இந்த மாதிரி கருப்பாக இருக்கும். அதை மட்டும் நம்ம நல்லா அலசிட்டு எடுத்துக்கலாம். இது நம்ம கைட்ட இது பண்ணாலே அந்த கருப்பு எல்லாமே போய் நல்லா வெள்ளையாக வந்துடும். அதே மாதிரி எல்லாத்தையுமே நம்ம நல்லா கழுவி எடுத்துடலாம். இப்போ நம்ம காளானை வந்து துண்டு துண்டாக வெட்டிக்கலாம். இப்போ வந்து ரொம்ப பெருசாக இருந்தால் 4 வெட்டிக்கலாம், சிறுசாக இருந்துச்சுன்னா 2 கூட வெட்டிக்கலாம். ஏன்னா நமக்கு வந்து நம்ம கிரேவி பண்ணும்போது உள்ளே போட்டோடனே அது சுருங்கி போயிடும். அதனால் கொஞ்சம் பெருசாகவே நம்ம பீஸுகளை போட்டுக்கலாம். இந்த மாதிரி எல்லாத்தையும் வெட்டிக்கோங்க. இப்போ நம்ம வந்து காளான் பிரியாணி செய்ய போகிறோம். அதுக்கு முதல் தாளிப்பு போடணும். தாளிப்புக்கு இந்த மாதிரி கொஞ்சம் நம்ம வந்து காளான் பிரியாணி இந்த மாதிரி செய்யும்போது ஒரு அகலமான பாத்திரம் இருந்துச்சுன்னா நம்ம கிண்டி வேக வைக்கிறதுக்கு நல்லா தோதாக இருக்கும். அதனால தான் எப்போ எடுத்தாலும் இந்த மாதிரி ஒரு அகலமான பாத்திரம் இருக்கும். அதே நம்ம குக்கர் இருந்தாலும் கூட அது கொஞ்சம் அகலமாக தான் இருக்கும், அதே கூட நம்ம எடுத்துக்கலாம். இப்போ வந்து இதில் 150 ml நான் சன்ஃப்ளவர் ஆயில் தான் சேர்த்துருக்கேன். நீங்கள் கடலில் சமையல் பண்ணீங்கன்னா கடலில் கூட சேர்த்துக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதில் தாளிப்புக்கு வந்து சின்னதாக அந்த அளவுக்கு துண்டு பட்டை, சுருள் பட்டை, ஒரு 4 ஏலக்காய், ஒரு 4 கிராம்பு, ஒரு அரை டீஸ்பூன் பெருஞ்சீரகம், இந்த அளவுக்கு பிரிஞ்சி இலை சின்னதாக, அதையும் இந்த தாளிப்பில் நம்ம சேர்த்துக்கலாம். லேசாக பொரியட்டும். ஒரு 1/2 கிலோ இருக்கும் வெங்காயம், பெரிய வெங்காயம் 1/2 கிலோ. அது நம்ம ஒரு காயின்னு பார்த்தோம்னா ஒரு 5 காய் மீடியம் சைஸு. அதை எடுத்து நல்லா இந்த அளவுக்கு நீல வாக்கில் வெட்டி அதையும் நம்ம அப்படியே உதுத்து இதில் சேர்த்துக்கலாம். இதில் வந்து வெங்காயம் வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தான் நம்ம வந்து சேர்க்குறேன் நான். ஏன்னா அதெல்லாம் வந்து இந்த காளான் பிரியாணிக்கு வந்து நல்லா டேஸ்ட் நல்லா எடுத்து கொடுக்கும். நல்லா வெங்காயம் வந்து நல்லா வதங்கணும். அதில் வந்து வெங்காயம் வந்து நல்லா கவனிக்கணும், நல்லா குருவில் வதங்கணும். ஒரு சின்னதாக 6 பச்சை மிளகாய் சேர்த்துருக்கேன். இப்போ நம்ம வெங்காயம் வந்து இந்த அளவுக்கு நல்லா ப்ரௌனாக வதக்கணும். இந்த அளவுக்கு நல்லா வதங்கினா தான் நம்ம அந்த பிரியாணியோட டேஸ்ட்டும் நல்லா ஏற்றி கொடுக்கும். கொஞ்சம் தக்காளி கூடுதலாக தான் போடுறேன். 2 தக்காளி, கொஞ்சம் பெரிய சைஸ் தக்காளி வெட்டி வச்சுருக்கேன், அதையும் நான் இதில் சேர்த்துட்றேன். நம்ம மட்டன் சிக்கன்னா தக்காளியோட அளவு கொஞ்சம் குறையும். நம்ம வந்து இன்றைக்கி காளான்றதுனால கொஞ்சம் தக்காளியை கூடத்தான் போட்டிருக்கேன் நான். அதாவது இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ரெண்டும் சேர்ந்து ஒரு 25 கிராம் எடுத்து நான் பேஸ்ட்டை அடித்து வச்சுருக்கேன். இதில் 2 டேபிள் ஸ்பூனு நான் சேர்த்துக்கிறேன். அதையும் நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ நம்ம இஞ்சி பூண்டு போடுறோடனே நமக்கு வந்து லைட்டாக அடி பிடிக்க மாதிரி இருக்கும். அதனால் இந்த இடத்துல கொஞ்சம் இங்கே சிம்முக்குள்ள கூட அடுப்பை வச்சுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. நல்லா இந்த அளவுக்கு ஓரளவுக்கு பச்சை வாசனை போன பிறகு புதினா, இந்த அளவுக்கு ஒரு கைப்பிடி அளவு புதினா, ஒரு கைப்பிடி அளவு மல்லி, அதையும் இதில் சேர்த்துடலாம். அதையும் நல்லா வதக்கி விட்டுடலாம். இப்போ நல்லா சுருளை நல்லா வதங்கிருச்சு. இந்த வதங்கின பிறகு நம்ம இந்த இடத்துல காளான் வெட்டி வச்சுருக்கக்கூடிய காளான் எல்லாத்தையும் சேர்த்துடலாம். எல்லாத்தையுமே அதோட சேர்த்து நம்ம வதக்கி விட்டுக்கலாம். இப்போ நல்லா அந்த வெங்காயத்தோடு சேர்த்து நம்ம அந்த காளானையும் போட்டு நல்லா ஒரு 4 பெரட்டியாச்சு. பெரட்டினதுக்கு பிறகு ஒரு 100 ml தயிர் இதில் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இதையும் நல்லா கலந்து விட்டுறலாம். இப்போ இதுக்கு தேவையான உப்பு வந்து நான் வந்து 2 டேபிள் ஸ்பூன் போட்டிருக்கேன். அப்புறம் நம்ம வந்து தண்ணியெல்லாம் ஊற்றிட்டு செக் பண்ணிவிட்டு வேணும்னா போட்டுக்கலாம். கல் உப்பு தான் சேர்த்துருக்கேன்.
நான் வந்து இன்னைக்கு எண்ணெயோட அளவு குறைச்சி தான் சேர்த்துருக்கேன். ஏன் குறைச்சி சேர்த்துருக்கேன்னு சொல்கிறேன். 2 டேபிள் ஸ்பூனு வத்தல் பொடி எல்லாத்துலேயும் கலந்து விட்டுருங்க. காரத்துக்கு தகுந்தாப்புல போட்டுக்கோங்க. அதை வந்து நான் இப்போ வந்து 2 டேபிள் ஸ்பூன் போட்டிருக்கேன். நம்ம வீட்டுக்கு குழந்தைகளுக்கு நம்ம எவ்வளவு சாப்பிட்றோமோ அதுக்கு தகுந்தாப்புல காரத்தை கூட்டி குறைச்சி போட்டுக்கலாம். நம்ம டீ கடை கிச்சனில் நம்ம பிரியாணி மசாலா ஒரே மசாலா வேணும்னு கேட்டிருந்தாங்கல்ல, அந்த வீடியோ போட்டு அதில் அரைச்ச அந்த மசாலா அதாவது அதை வந்து நம்ம 1 கிலோவுக்கு தேவையான அளவுக்கு நம்ம அந்த பிரியாணி மசாலா போட போகிறோம். இப்போ வந்து 1 ஸ்பூன் போட்டிருக்கேன். 1.5 டேபிள் ஸ்பூனு 1.5 டேபிள் ஸ்பூன் போட்டிருக்கேன். போதும் இந்த அளவுக்கு போட்டால். அதையும் நல்லா இதோட கலந்து விட்டுறலாம். மசாலா அந்த பிரியாணி மசாலா இந்த நம்ம வத்தல் காரப்பொடி எல்லாம் போட்டு நல்லா அந்த காளானில் நல்லா உள்ள உறிஞ்சிச்சுன்னா நல்லா சாப்பிடும்போது அந்த காளான் நல்லா டேஸ்ட்டாக கிடைக்கும். அந்த கிரேவிலேயே கொஞ்சம் வெந்துச்சுன்னா ரொம்ப வேக விட வேண்டாம். இந்த அளவுக்கு கொஞ்சம் காளான் வந்து ரொம்ப வதங்கிடாமல் இந்த அளவுக்கு இருக்கணும். ரொம்ப வதங்கிருச்சுன்னா நம்ம அரிசி ரைஸ் எடுத்து சாப்பிடும்போது காளான் வந்து ரொம்ப சின்னதாக இருக்கும், தெரியாது நமக்கு. இப்போ நம்ம பிரியாணி மசாலா எல்லாம் போட்டு மிக்ஸ் பண்ணியாச்சு. மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறம் சொல்லியிருந்தேன் ஒரு சீக்ரெட் அப்படின்னு சொல்லிட்டு, இது தேங்காய் பால் வந்து ஒரு தேங்காய் மீடியமான சைஸ் தேங்காய் எடுத்து அதை நல்லா சில்லு எடுத்து மிக்சியில் போட்டு நல்லா அடித்து ஒரு 2 தடவை நல்லா பாலை பிழிஞ்சு மொத்தமாக எடுத்து வச்சுருக்கேன். இது வந்து தண்ணி சேர்ந்து தான் கலந்துருக்கு. நம்ம மெஷர்மெண்ட்டு இந்த தேவையான தண்ணி சேர்ந்து இதில் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். எப்படின்னா 4 மெஷர்மெண்ட் கப்பில் 4 கப்பு அரிசி, அதுக்கு 6 கப்பு தண்ணி. இப்போ இது 6 கப்பு தண்ணியும் தேங்காய் பாலும் சேர்ந்தே இருக்குது. அதை நான் இதில் சேர்த்துக்கிறேன். நம்ம பிரியாணி வந்து நல்லா கமகமன்னு வாசனையாக டேஸ்ட்டாக சுவையாக இருக்கணும் அப்படின்னா இந்த தேங்காய் பால் தான் சீக்ரெட். இந்த தேங்காய் பாலை சேர்த்துட்டீங்க அப்படின்னாலே உங்களுக்கு பிரியாணி சக்ஸஸ். நம்ம மசாலும் இந்த தேங்காய் பாலும் தான் இந்த பிரியாணியோட ஒரு டேஸ்ட்டும் மனமும் சுவையும் நிறைஞ்சு கிடைக்கும். நான் வந்து ஏன் அந்த 150 ml எண்ணெய் ஊற்றுனேன் அப்படின்னா, தேங்காய் பால் ஊற்றும் போது எண்ணெயோட அளவு குறைஞ்சிரும். இல்லைன்னா 200 ஊற்ற வேண்டி இருக்கும். நம்ம இப்போ 150 தான் ஊற்றிருக்கோம் எண்ணெய். இந்த தேங்காய் பால் வந்து நல்ல டேஸ்ட் எடுத்து கொடுக்கும். இப்போ நம்ம தேவையான அளவு தண்ணி சேர்த்தாச்சு. இது நல்லா ஒரு கொதி வரட்டும். ஒரு மூடி போட்டு நல்லா கொதிக்கட்டும். இந்த அளவுக்கு கொதிச்சிருச்சு. நம்ம காளானும் நேரம் வந்து வெந்திருக்கும். ஏற்கனவே கிரேவி பண்ணும்போதே கொஞ்சம் வெந்திருக்கும். இப்போ நம்ம ஒரு கொதியிலே இந்த காளான் வெந்திருக்கும். இப்போ நம்ம அரிசி போட்டுக்கலாம். அரிசி நான் ஜீரக சம்பா தான் எடுத்திருக்கேன். ஜீரக சம்பா 1 கிலோ ஜீரக சம்பா. அதை நல்லா 2 தடவை அலசிட்டு ஒரு 10 நிமிஷமா அந்த அப்படியே அலசிட்டு அப்படியே வச்சிருக்கேன். அதை நான் இப்போ இதில் சேர்த்துக்கிறேன். இப்போ நம்ம அரிசி போட்டாச்சு. நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுறலாம். கொஞ்சம் நல்லா தண்ணி சுண்டி வரணும். இந்த இடத்துல உப்பு காரமெல்லாம் செக் பண்ணிக்கலாம். இதை நம்ம போட்ட அளவு நமக்கு கரெக்டாக இருக்குது. நீங்கள் வந்து செக் பண்ணிவிட்டு கூட்டி குறைச்சின்னா எது சேர்க்கணும், உப்பு சேர்க்கணும்னாலும் சேர்த்துக்கலாம், காரம் சேர்க்கணும்னாலும் சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம பிரியாணி செய்ய பொறுத்தளவில் வந்து நம்ம ஆரம்பத்துலேயும் அந்த மீடியமான அடுப்புலேயே வச்சு தான் நம்ம ரெடி பண்ணணும். அந்த மசாலா வந்து போடுறது, அதை வதக்குறது, இஞ்சி பூண்டு போடுறது, இது எல்லாமே வந்து ஒரு மீடியமான அளவுலேயே தீயை வச்சுக்கோங்க. ஏன்னா ஃபஸ்ட் பண்ணுறது நம்ம தீ கூடிருச்சுன்னா எல்லாமே கருக ஆரம்பிச்சு நம்ம அடுத்தடுத்து பொருள் போடுறதுக்குள்ளே எல்லாமே தீஞ்சு போயிடும். அதனால் ப்ராப்பராக பண்ணும்போது கொஞ்சம் அளவு வந்து மீடியமாகவே வச்சுக்கோங்க. ஒன்றும் பிரச்சனை இல்லை. கூட ஒரு 10 நிமிஷம் ஆனாலும் தவறு இல்லை. இப்போ வந்து நல்லா அந்த அளவுக்கு சுண்டி வருது. சுண்டி வரும்போது இந்த மாதிரி கரண்டி வச்சுக்கணும் நம்ம. அப்போதான் தான் நமக்கு அடியில் விட்டு நல்லா இப்படி அது அடிப்பிடிக்காமல் நல்லா கிண்டி விடுறதுக்கு தோதாக இருக்கும். அதனால் நம்ம இந்த மாதிரி கரண்டியை யூஸ் பண்ணுறது நல்லது. ஏன்னா இந்த வந்து நம்ம இஞ்சி ஆரம்பிச்சிச்சுனாலே அரிசி வந்து கீழே வந்து அப்படியே லைட்டாக பிடிக்க ஆரம்பிக்கும். அதனால் நம்ம நல்லா கரண்டி அழுத்தி போட்டு அதை அப்படியே நம்ம உழைச்சி விட்டுறலாம். ஓரளவுக்கு தண்ணி சுண்டி வந்திருக்கு. இன்னும் கொஞ்சம் சுண்டணும். இப்போ நம்ம அரிசி போட்ட பிறகு 2வது வாட்டி நம்ம அதை கிண்டி விடுறோம். அரிசி போட்ட பிறகு இந்த தீயோட அளவு ரொம்ப கம்மியாக இருக்கணும். ஏன்னா அது அடிப்பிடிக்க ஆரம்பிக்கும். அதனால் தீயோட அளவு கம்மியாக இருக்கும். அதோட கிண்டி விட்டோம்னா கீழே இருக்கிறதெல்லாம் அந்த தங்கி இருக்கிறதெல்லாம் மறுபடியும் நம்ம மேலே எடுத்து விட்டுருலாம். இப்போ வந்து 2வது ரவுண்ட்லேயே நமக்கு நல்லா இஞ்சிருச்சு. இந்த அளவுக்கு ஒரு பாதி அளவுக்கு மேலே நல்லா வெந்திருக்கு. நீ அடுத்து மிச்சத்தை வந்து நம்ம தம் போட்டு தான் வேக வைக்க போகிறோம். இந்த மாதிரி ஒரு பழைய தோசைக்கல் அந்த மாதிரி இருந்துச்சுன்னா ஒரு இரும்பு பாத்திரத்தை மட்டும்தான் வைங்க, வேறு எதுவும் வைக்க வேண்டாம். அது மேலே தூக்கி வச்சுட்டு அது மேலே நம்ம இந்த பிரியாணி சட்டியை வச்சிடலாம். கொஞ்சமாக அந்த நம்ம வெட்டி வச்சிருக்கக்கூடியல கொஞ்சமாக புதினா, கொஞ்சம் மல்லி இலை அதை கடைசியாக தூவி விட்டுட்டு, இப்போ நான் கடைசியாக நெய் இது 1.5 டேபிள் ஸ்பூன் இருக்கும். அதை அப்படியே லேசாக பரத்தி எல்லாத்துலேயும் படுற மாதிரி நல்லா பரத்தி விட்டுருங்க. அது அப்படியே ஒரு நல்ல வாழை இலையை
கரெக்டா எல்லாத்துலயும் கிச்சன் மூடுற மாதிரி ஒரு வாழை இலையை போட்டு மூடி போட்டுடலாம். வெயிட்டுக்கு நல்ல ஒரு வெயிட்டான பொருள் தூக்கி இது மேலே வச்சிடலாம். சப்புன்னு கொஞ்சம் கூட காற்று போகாத அளவுக்கு. இப்போ நம்ம ஒரு 10 நிமிஷம் இல்லைன்னா 15 நிமிஷம் இந்த தம்மிலே இருக்கட்டும். அதுக்கு பிறகு நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு எப்படி இருக்குன்னு பார்ப்போம். அப்போ நம்ம தம் போடக்கூடிய அந்த அடுப்பு வந்து மீடியமா எரிஞ்சுக்கிட்டே இருக்கு. அதுக்கு மேல தோசைக்கல் இருக்கு. அதுக்கு மேல நம்ம பிரியாணி சட்டி வச்சிருக்கோம். ஒரு 10ல இருந்து ஒரு 15 நிமிஷம் வரைக்கும் வெயிட் பண்ணலாம். இப்போ நம்ம தம்மு போட்டு 10 நிமிஷம் ஆயிருக்கு. இப்போ நம்ம தம்மு உலைக்க போறோம். இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுறேன். எடுத்துடலாம் வெயிட்டை. இப்போ தம்ம உழைச்சாச்சு. நம்ம டீ கடை கிச்சன்ல போட்ட இந்த பிரியாணி மசாலா வாசனை அப்படியே கம 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 நம்மளா தூக்குது. சாப்பிடணும் போல இருக்கு. அப்படியே எடுத்து பார்க்கலாம். நல்லா ஜம்முன்னு ரெடி ஆயிருக்கு. நம்ம அந்த இலை போட்டோம்னா அந்த இலையோட வாசனையை நல்லா அருமையா எடுத்து கொடுக்கும். நல்லா சூப்பரா இருக்கு. நல்லா ஒரு தடவை எல்லாத்தையுமே புரட்டி விட்டுறலாம். அந்த காளான்ல நமக்கு அந்த பீஸ் பார்த்தாலே தெரியும். நல்லா எடுத்து சாப்பிடும்போது ரைஸோட சேர்த்து நம்ம அந்த காளானையும் சாப்பிடுறதுக்கு நல்லா அருமையான டேஸ்ட் நல்லா கொடுக்கும். சூப்பரா நல்லா வெந்துருச்சு. இப்போ நம்ம டீ கடை கிச்சன்ல ஒரு காளான் பிரியாணி நல்லா அருமையான முறையில் தயார் பண்ணி காமிச்சிருக்கோம். நல்லா இந்த அளவுக்கு காளான் வந்து முழுசாக இருந்தாலும் நல்லா வெந்திருக்கும். நல்லா அருமையாக இருக்கும். அந்த பிரியாணினா இப்படி ஒரு பிரியாணி இருக்கணும். அதாவது திங்க திங்க திகட்டாத பிரியாணி. நாக்கு சொட்ட சொட்ட அப்படியே திரும்ப வேணும் வேணும்னு கேட்கும். நம்மளோட உள்ளமும் சரி, நம்மளோட மூளையும் சரி, நம்ம அந்த நாவும் சரி திரும்ப திரும்ப உங்க சுவையை கேட்குற அளவுக்கு அந்த அளவுக்கு நல்லா அருமையா டேஸ்ட் சுவை மனம் சக்க இருக்கு. இதுக்கு காரணம் நம்மளோட அந்த மசாலு தேங்காய் பாலும் இந்த மசாலும் போட்டோம்னா பிரியாணியில நீங்க செம்மையா செஞ்சு முடிச்சிருவீங்க. அந்த அளவுக்கு நல்லா டேஸ்டா நல்லா அருமையா இருக்கு. நான் மிச்ச பிரியாணியும் சாப்பிட்றேன். நன்றி, வணக்கம்.